தந்தை, மகன், தூய் ஆவியானவர் பெயராலே ஆமீன். அன்புக்குரியவர்களே, இன்று முதலாவது வாசகத்தில் இணைசட்ட நூலில் மோசேயார் மக்களை ஆண்டவர் குரலுக்கு செவிமடுந்து வாழ அழைக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம், நோக்கம் இருப்பது, மகிழ்ச்சி நமக்கு கிடைப்பது எப்பொழுது நம்ம ஆண்டவர் குரலுக்கு செவிமடுந்து நாம் வாழ்கின்றோம் அப்பொழுதுதான். திருப்பாடல் 23வது கூறுவது போல, ஆண்டவர் தான் என் ஆயர், பசும்புல் ஒளியோரமாய் ஆண்டவர் என்னை அழைத்து செல்கின்றார் என்று கூறுவது போல, எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய குரலுக்கு, அவருடைய திருவுள்ளத்தின் போல நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது தான் அதனுடைய ஆசிரியம் நம் மீது இறங்கி வருகின்றது. புனித பேதுரு ஆண்டவர் இயேசுவிடம் கூறியது போல, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தை எல்லாம் உன்னிடம் தான் உள்ளனர் என்று. ஆகவே நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய திருவருட் சாதனத்திலும் பங்கு பெறுவது வழியாக நம்ம ஆண்டவர் குரலுக்கு செவிமடிந்து நம்முடைய பாவ வாழ்க்கை விட்டு அவரை அன்பு பிள்ளைகளாக வளர தேவையான வல்லமைக்காக நம்ம ஆண்டவரிடம் ஜெபிப்போம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, பல்லுயிரை படைத்திருப்பாய் என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தோம் நீ என்னையும் ஏன் அழைத்தாய், பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய், அன்பினுக்கு அணைக்கும் தான் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன், உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அன்பினை ஆண்டவர் இயேசுவே, இதோ என் ஆட்டுகள் என்னுடைய குரலை கேட்கின்றான், நான் அவை அறிந்துள்ளேன் என்று கூறியுள்ளீர். ஆகவே ஆண்டவரே, இது நம்முடைய வாழ்க்கையின் பயணம், நம்முடைய கனவு நினைவுகள் அனைத்தையும் உங்களுக்கு தெரிந்துள்ளனர். ஆகவே நாள்தோறும் உம்முடைய நியமங்களை கடைபிடித்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ நம்மை ஆஸ்வதிக்குமாறு உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமீன். இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மை ஆஸ்வதிப்பராக. ஆமீன்.